நண்பர்கள் உதவியோட மீடியா சர்க்கிள் அப்படிங்கிற புதிய சேனலை தொடங்கியிருக்கோம். அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண எங்களோட புதிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மாநாடு எங்க நடைபெற போகிறது அப்படிங்கிறதா மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக இருந்தது. இந்த சூழலில் புசி ஆனந்த் அவர்கள் இன்றைக்கு விழுப்புரம் மாவட்ட எஸ்பியை சந்தித்து ஒரு மனு கொடுத்துருக்காரு. செப்டம்பர் 23 தான் தேதி அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. சமூக வலைதளத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்சி அப்படியே தான் போய்டும். விஜய்க்குலாம் 200 கோடி ரூபா சம்பளத்தெல்லாம் விட்டுட்டு அவர்லாம் வரமாட்டாருங்க, அரசியலுக்கு அவர் அன்ஃபிட்டு அப்படின்ற அளவுக்கு தொடர்ச்சியாக விமர்சனம் வந்தது. அது எப்போன்னா அந்த கொடி அறிமுகத்துக்கு முன்னாடி கொடி அறிமுகத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அது சர்ச்சையாக மாறிச்சு. இப்போ மாறிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக பிப்ரவரி 2 கட்சி அறிமுகம், அப்புறமா ஆகஸ்ட் 22 கொடி அறிமுகம், அதோடு சேர்ந்து ஒரு கொள்கை பாடல். இப்போ மாநாடு ஒரு உங்களுக்கே தெரியும், நீங்கள் பல அரசியல் இதெல்லாம் பார்த்துருக்கீங்க. ஒரு கட்சியினுடைய முதல் மாநாடு தான் ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான மாநாடாக இருக்கும். விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்க போறாரு அப்படின்னு சொன்ன உடனே விஜயகாந்த் அவர்களோட தான் கம்பேரிசன் நடைபெற்றது. விஜயகாந்த் ஃபாலோ பண்ணுறாரா? கண்டிப்பாக. ஏன்னா எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. இப்போ சமீபமாக விஜயகாந்துக்கு நமக்கு தெரிஞ்ச அந்த அவர் இறப்புக்கு பின் அவருடைய அந்த இறுதி ஊர்வலம் இன்றைக்கி இந்த கோயம்பேடு அந்த கல்யாண மண்டபத்தில், அவருடைய திருமண மண்டபத்தில் இப்போ அவருடைய பிறந்தநாளுக்கு வந்த கூட்டம், தினமும் வந்துக்கிட்டு இருக்கிற கூட்டம். அப்போ இனி வரவுகள் விஜயகாந்த் பின்பற்றி அரசியல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுவும் திரைத்துறையிலிருந்து விஜய் வரதுனால கண்டிப்பாக விஜயகாந்தை பின்பற்றி அவர் அரசியல். விஜய் கிட்ட முக்கியமாக நம்ம மாதிரி பத்திரிகையாளர்கள் எதிர்பார்க்கறது என்னென்னா, நீங்கள் எப்படி போய் மக்களை சந்திக்க போகிறீங்க, சந்திச்சு தான் ஆகணும். ஒரு தெருவின் வழியாக, ஒரு கிராமத்தின் வழியாக அங்குள்ள கடைக்கோடி மக்களையும் நீங்கள் பார்த்து தான் ஆகணும். அந்த விஷயத்தை விஜய் எடுக்க போகிறார். மாநாட்டுக்கு பிறகு ஒரு நடைபயணம். ஏன்னா ஆந்திராவில் கூட பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி நடைபயணம் மூலமாக தான் ஆட்சியை பிடித்தார் அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. விஜய் அவர்களும் அதே போல தான் தமிழ்நாடு முழுவதும் போகிறாங்க. நீங்கள் தலைவர் தளபதி, வெற்றி கழகத்தினுடைய தலைவர், இதெல்லாம் தாண்டி எங்கள் ஊருக்கு, எங்கள் ரோட்டுக்கு, எங்கள் வீட்டுக்கிட்ட வந்துட்டீங்க. நீங்கள் இதை விட வேறு என்ன வேணும்னு? இதெல்லாம் தாண்டி மக்களுடைய பிரச்சனையை நீங்கள் கண்டிப்பாக பேசியாகணும். அது எப்படி விஜய் பேச போகிறார், எந்த மாதிரியான மக்களுடைய பிரச்சனையை அவர் எங்கே பேச போகிறார், ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அறிமுக விழா சமீபத்தில் நடைபெற்றது. இந்த சூழலில் மாநாடு எங்கே நடைபெற போகிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக இருந்தது. புசி ஆனந்த் அவர்கள் இன்றைக்கு விழுப்புரம் மாவட்ட எஸ்பியை சந்தித்து ஒரு மனு கொடுத்துருக்காரு. செப்டம்பர் 23 தான், அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகலை. எப்படி சார் பார்க்குறீங்க இந்த சூழலை? இல்லை, உண்மைதான். அந்த மாநாடு கிட்டத்தட்ட அவருடைய கட்சி பிப்ரவரி மாதம் ஆரம்பித்தார். 2ஆம் தேதி ட்விட்டரில் ஆரம்பித்தது. உலகத்திலே ட்விட்டரில் ஆரம்பித்த கட்சி இதுவாக தான் இருக்குன்ற மாதிரியான போட்டெல்லாம் வெளுத்துட்டு இருந்தாங்க. அதை தவிர பார்த்திங்கன்னா இதுமாரி சமூக வலைதளத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்சி அப்படியே தான் போய்டும். விஜய்க்குலாம் 200 கோடி ரூபா சம்பளத்தெல்லாம் விட்டுட்டு அவர்லாம் வரமாட்டாருங்க, சும்மா தளபதி 69 படத்தோடலாம் அவர் நிறுத்த மாட்டார். அதுக்கப்புறம் 70, 71 ஒரு விஷயமா இருக்குது. அதை நான் இந்த வீடியோவில் இதில் சொல்கிறேன். ஒரு சின்ன அது மேட்டர் இருக்குது. இதெல்லாம் தாண்டி அரசியலுக்கு அவர் அன்ஃபிட்டு அப்படின்ற அளவுக்கு தொடர்ச்சியாக விமர்சனம் வந்தது. அது எப்போன்னா அந்த கொடி அறிமுகத்துக்கு முன்னாடி கொடி அறிமுகத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அது சர்ச்சையாக மாறிச்சு. இப்போ மாறிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக பிப்ரவரி 2 கட்சி அறிமுகம், அப்புறமா ஆகஸ்ட் 22 கொடி அறிமுகம், அதோடு சேர்த்து ஒரு கொள்கை பாடல். இப்போ மாநாடு உங்களுக்கே தெரியும், நீங்கள் பல அரசியல் இதெல்லாம் பார்த்துருக்கீங்க. ஒரு கட்சியினுடைய முதல் மாநாடு தான் ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான மாநாடாக இருக்கணும். நான் கூட நிறைய முறை சொல்லியிருக்கேன். எனக்கு பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டர்லாம் பேசுவாங்க, கலைஞரை பற்றி சொல்லுவாங்க. அவர் எத்தனையோ மாநாடு தாண்டி வந்துட்டாலும் முதலமைச்சர் நாற்காலிகளில் உட்காந்துருக்கும் போது ஏதாவது ஒரு மாநாடு, இப்போ சேலத்தில் ஒரு மாநாடுனா அத்தனை பேரையும் கூப்பிட்டுருவாராம். மாவட்ட செயலாளர்கள்லாம் கூப்பிட்டு கரெக்டாக பண்ணிவிடுவீங்க இல்லையா அப்படின்னு வரோம். இந்த கரெக்டாக பண்ணிவிடுவீங்க இல்லைன்னா இந்த ஸ்ட்ரென்த்தை காட்டிடுவீங்க இல்லையா அப்படின்னு. ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது அந்த அவருக்கெல்லாம் இருக்கும் பொழுது ஒரு கட்சி அதனுடைய முதல் மாநாடு, அந்த முதல் மாநாடு எப்படி இருக்கும், அது ஒரு வெற்றிகரமான மாநாடாக இருக்கணும். அதை தாண்டி தன்னுடைய ஸ்ட்ரென்த்து காமிக்கிற ஒரு விஷயமா இருக்கணும். அதுக்கு தான் ஒவ்வொரு இடமாவது சூஸ் பண்ணிங்க. அங்கங்கே மதுரை, அப்புறம் திருச்சி பொன்மலை, அப்புறம் சேலம் ஆழிக்கல்பட்டி, இப்படிலாம் தாண்டி இப்போ விக்ரவாண்டி டோல்கேட் பக்கத்தில், ஆமாம் டோல்கேட் பக்கத்தில் வந்தாச்சு. இன்றைக்கி போயிட்டு எஸ்பி அலுவலகத்தில், விழுப்புரம் எஸ்பி அலுவலகத்தில் ஒரு மனு கொடுத்துட்டாரு. நீங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் ஒரு மனு கொடுக்கணும். முதல்ல போலீஸ்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. 155 ஏக்கரா அதனுடைய பரப்பளவு. கிட்டத்தட்ட 87 ஏக்கரில் மாநாட்டு பந்தல் எல்லாம் போட்டு இது பண்ணுவாங்க. மீதி இருக்கிற பகுதிகளெலாம் கார் நிறுத்துறதுக்கு, பைக் நிறுத்துறதுக்கு, ஆம்புலன்ஸு, கழிப்பறை வசதிகள்
இதெல்லாம் செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு வரைபடத்தோடு கொடுத்துருக்காங்க வந்து. இப்படி தான் மாநாடு இருக்க போகுது, இந்த வசதிகள்லாம் பாதுகாப்பு வசதிகள்லாம் இருக்குது, இவ்வளோ நீட்டாக இருக்கும், எந்தவித பிரச்சனையும் வராது, நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையோ அதுக்கு முன்னாடி நடந்த எம்பி எலெக்ஷன்லையோ கூட பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களும் அதே இடத்துல தான் மாநாடு போட்டதா ஒரு தகவல் வந்திருக்கு இல்லையா? ஆமாம், நீங்கள் அது ஒரு சென்டிமெண்ட்டாக பார்க்குறாங்களா இல்லை டிஃபால்ட்டாக அமைஞ்சதான்னு தெரியல. சேலத்துலேயும் அதே இதுதான் வந்து நாழிக்கல் பற்றி அவங்க தமிழக வெற்றி கழகம் தேர்ந்தெடுக்கும் போது இந்த இதுதான் வந்தது. விஜயகாந்தோடைய மாநாடு அங்கே தான் நடந்தது. அப்புறமா மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஒரு கட்சி மாநாடு அங்கே தான். இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடி அங்கே தான் வந்து பிரச்சாரம் பண்ணார். அந்த சென்டிமெண்ட்டான இடத்த அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு மேபி இருக்கலாம் வந்து. ஒரு கட்சி முதல் மாநாடு, நம்ம ஒரு சின்ன ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடத்தும் போதே நல்ல நாள் பார்க்குறோம், தேதி குறிக்கிறோம், ஒரு நம்பிக்கை தான் இது பால் காய்ச்சிறோம், இது பண்ணுறோம், இதெல்லாம் உண்டு. அவ்வளோ பிரம்மாண்டமான மாநாடு, அதெல்லாம் கரெக்டாக இருக்கணும், ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கணும். ஏன்னா இதுதான் முதல் துவக்கம், மேபி இருக்கலாம் அங்கே வந்து. அதே போல் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்க போகிறார் அப்படின்னு சொன்ன உடனே விஜயகாந்த் அவர்களோட தான் கம்பேரிசன் நடைபெற்றது. இவர் வந்து கடலூர் மாவட்டத்தில் போட்டிட்டார், இவர் விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து முதல் மாநாடு வைக்கிறார் இல்லையா? எப்படி பார்க்குறது இது? தமிழ்நாடு தான் முக்கியமாக சொல்கிறது. ஏன்னா விஜயகாந்துக்கு விமர்சனம் வந்தது, நீங்கள் கட்சி ஆரம்பித்தப்போ இதே பிரச்சனை தான் வந்து. இவருக்கு என்ன தெரியும், இவருக்கு வந்து ஒரு டைலாக்கே வந்து மனப்பாடம் பண்ணி தான் பேச தெரியும், இவர் வந்து கத்துறதுனால பெரிய ஆள் ஆகிடுவாரா, அந்த மாதிரி தொடர்ந்து விஜயகாந்த் மீதான விமர்சனங்கள்லாம் இருந்தது. 2006 விருதாச்சலம் தொகுதியில் நிற்கும் பொழுது ஏற்பட்டது என்னன்னா, இவர் பேசும்போதெல்லாம் மதுரைக்காரன் நான் தெற்கத்தி கல்லன்னு பேசுவார், வட மாவட்டங்களில் எப்படி இவருக்கு வந்து ஓட்டு கிடைக்கும், அதெல்லாம் கிடையாது, டெபாசிட் இழக்க போகிறாருன்னு போது ஒரு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் விருதாச்சலம் தொகுதியில் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற பிறகு அவருக்கான அந்த ஃபண்டெல்லாம் குறைக்கப்பட்டதில் ஃபண்டே கொடுக்கலன்னாங்க. அப்புறமா வந்து அந்த தொகுதியில் வந்து தார் ரோடு சரியில்லை, கரண்ட் எரியல, தொகுதியாக அவர் கவனிக்கல அப்படின்னு சொன்ன வழக்கம் போல் அவர் கோபமாகிடுவார் இல்லைங்களா? கோபமாகி தன்னுடைய சொந்த செலவில் அத்தனை விஷயங்களை செஞ்சார் வந்து. ஏறக்குறைய நான் தெரிஞ்ச ஒரு விஜயகாந்துக்கு நெருக்கமான ஒரு நண்பர்கிட்ட அப்போ பேசிட்டு இருக்கும்போது, ஏங்க அவர் அந்த காசை வச்சுருந்தா சொத்துல பாதி இருந்திருக்குங்கன்னாரு. ஒரு பக்கம் கோபம், ஒரு பக்கம் நம்மளை நம்பி இந்த மக்கள் வந்து இவ்வளோ விமர்சனத்துக்கு அப்புறமும் இங்கே ஜெயிக்க வச்சுட்டாங்களே, அதுக்காகவே விருதகிரீஸ்வரர்னு ஒரு படமே வந்தது வந்து, அங்கே ஃபேமஸ் விருதகிரீஸ்வரர். இந்த அழுத்தமும் இந்த விமர்சனமும் விஜய்க்கு இருக்கு வந்து. இப்போ அவரும் வந்து விழுப்புரம் விக்கிரவாண்டியை தேர்ந்தெடுக்கிறாருன்னு வட தமிழ்நாடை குறி வைக்கிறாரா விஜய் அப்படின்னு. ஓகே, விஜயகாந்தை ஃபாலோ பண்ணுறாரா? கண்டிப்பாக. ஏன்னா எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. இப்போ சமீபமாக விஜயகாந்திற்கு நமக்கு தெரிஞ்ச அந்த அவர் இறப்புக்கு பின் அவருடைய அந்த இறுதி ஊர்வலம் இன்றைக்கி இந்த கோயம்பேடு அந்த கல்யாண மண்டபத்தில், அவருடைய திருமண மண்டபத்தில் இப்போ அவருடைய பிறந்தநாளுக்கு வந்த கூட்டம், தினமும் வந்துக்கிட்டு இருக்கிற கூட்டம். அப்போ இனி வரவுகள் வந்து விஜயகாந்த் பின்பற்றி அரசியல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுவும் வந்து திரைத்துறையிலிருந்து விஜய் வரதுனால கண்டிப்பாக விஜயகாந்தை பின்பற்றி அவர் அரசியல். கோட் படத்தில் கூட ஏஐயில் விஜயகாந்த் இருக்கார். அவர் எந்த மாதிரி வரப்போறாருன்னு வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. வட மாவட்டம் அப்படிங்கிறது குறிப்பாக வன்னியர் பெல்ட் தான். பாமக தான் பரவலாக அந்த இடத்துல வந்து ஆதிக்கம் செலுத்திட்டு வராங்க. விஜயகாந்த் அவர்களுக்கு கிடைத்த வரவேற்பு விஜய் அவர்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா அந்த ஏரியாக்கள்லாம்? இல்லை, மேபி அது ஒரு நல்ல கேள்வி தான். விஜயகாந்த் வந்து என்னென்னா, ஒரு கட்சி தொடங்கின உடனே அவருடைய அந்த வீரியமான களப்பணி இருந்தது இல்லைங்களா, போயிட்டு இது பண்ணுறது. அதற்கு முன்னாடி நடிகர் சங்கத்தில் ஒரு தலைவராக இருக்கும் பொழுது பல பிரச்சனைகள் இது பண்ணுது. குறிப்பாக நடிகர் சங்க கடனை அடைத்தது. குறிப்பாக நடிகர் சங்கத்திற்கு கலை நிகழ்ச்சி நடத்தணும், இப்போ கூட நடிகர் சங்கத்துக்கு கலை நிகழ்ச்சி நடத்தணும்னு ஒரு கோரிக்கை இருந்திருக்கு. இப்போ கூட என்ன சொல்கிறாங்க, விஜயகாந்த் இருந்தது தானே. அப்போ என்ன சொன்னாங்க, நீங்கள் கலை நிகழ்ச்சி நடத்துவீங்க வெளிநாட்டில், ஆனால் ரஜினி கமலை கூப்பிட முடியாதுன்னாங்க. நீங்கள் கமலை கூட கூப்பிட்டு வந்தால் ரஜினியை கூப்பிட முடியாது அடித்து சொன்னாங்க விஜயகாந்த் கிட்ட. நான் கூட்டின்னு வரேன்னு பாருன்ட்டு போயஸ் கார்டன் வீட்டில் ரஜினி இது மாதிரி சேரில் உட்காந்துருக்கும்போது தரையில் உட்காந்துட்டார் போய். ஏறக்குறைய ஒரு தருணா மாதிரி அவர் பத்துறாரு, விஜய் எழுதுனுங்கன்னு. ஆனால் ரஜினி என்ன இங்கே வரேன்னு சொல்லுங்கள். அப்படி ஒரு ஆளுமை இருக்கு இல்லைங்களா, அந்த ஆளுமை விஜய்க்கு அது வந்துடும். வந்து அவர் வந்து ஆளுமையாக பண்ணதை இவர் சைலண்ட்டாக பண்ணிவிட்டு, இவர் கூட வந்து என்ன விமர்சனம் இருக்குதுன்னா, ஒரு அதிரடியான அரசியல் பண்ணலையே விஜய், பேச மாட்டேன்றாரு. ஒரு இதுவாக வந்தோடனே ஒரு கொடியாத்தத்துக்கு ஒரு கம்பீரமாக ஏற்ற மாட்டேன்றாரு. ஒவ்வொருத்தருக்கான ஒவ்வொரு குணம், ஒவ்வொருத்தருக்கான ஒரு பாடி லாங்குவேஜ். இதையெல்லாம் தாண்டி விஜய்கிட்ட முக்கியமாக நம்ம மாதிரி பத்திரிகையாளர்கள் எதிர்பார்க்குறது என்னென்னா, நீங்கள் எப்படி போய் மக்களை சந்திக்க போகிறீங்க, சந்தித்து தான் ஆகணும். ஒரு தெருவின் வழியாக, ஒரு கிராமத்தின் வழியாக அங்குள்ள கடைக்கோடி மக்களையும் நீங்கள் பார்த்து தான் ஆகணும். வந்து அந்த விஷயத்தை வந்து விஜய் எடுக்க போகிறார். மாநாட்டுக்கு பிறகு ஒரு நடைபயணம், தளபதி 69 படத்திற்கு பிறகு ஒரு நடைபயணம். தமிழகத்தில் உள்ள பல பகுதிகளுக்கு அவருடைய அந்த நடைபயணம் போத எல்லா மக்களையும் மீட் பண்ணும். ஓகே, ஏன்னா ஆந்திராவில் கூட பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி நடைபயணம் மூலமாக தான் ஆட்சியை பிடித்தார் அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. விஜய் அவர்களும் அதே போல தான் தமிழ்நாடு முழுவதும் போக போகிறார். இல்லை, போய் தான் ஆகணும். உங்களுக்கு வந்து ஒன்று சார், உங்களுக்கு ஒரு மனநிலை என்னென்னா, பொதுவாக வந்து நீங்கள் திரையில் பார்க்குற ஒரு உச்ச நட்சத்திரம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டாங்க, நம்ம ரோட்டுக்கு வந்தாங்க, நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்கன்னு ஒன்று அவனுக்கு வந்து என்ன ஆகிடும், நம்ம நெருக்கமான ஒரு ஆளாகிட்டோம்,
நம்ம ஆள் மக்களோட நம்ம connect ஆயிடுவாரு. ஆமாம், உண்மை அதுதாங்க. நீங்கள் அங்கேருந்து பிரம்மாண்டமாக பார்க்குற ஒரு நபரை, நாங்கள் சின்ன வயசில் இருக்கிற காலத்தில் ஒரு நபர் ஒருத்தர் இருப்பார். அவர் படம் பார்க்க போனால் நாங்களாம் அவர் எப்போ படம் பார்க்க போவாருன்னு அவர் பேரை மறந்துட்டேன் நான். என்னதுக்கு போனால் போய் முன்னே பார்த்தீங்கன்னா சேர் பெஞ்செலாம் இருக்காது, ஒரு கட்டாந்தரை இருக்கும் எங்கள் ஊர் தேட்டரில். அதுக்கப்புறம் தான் வந்து பெஞ்சு போட்டிருப்பாங்க. அது கட்டாந்தரையில் உட்காந்துரும், நாங்களாம் சைடில் உட்காந்துவோம். படம் ஆரம்பித்த உடனே அந்த கேரக்டர் கூட இவர் பேசிகிட்டு இருப்பார். ஓகே, இவர் பேசிகிட்டு இருப்பார். அது ஒரு மனநிலை. என்னன்னா நம்ம கூட இருந்தாலும் பேசிகிட்டு இருக்காருன்ற மாதிரி. இதுதான் மக்களுடைய மனநிலை. நீங்கள் வந்து தலைவர் தளபதி, வெற்றி கழகத்தினுடைய தலைவர், இதெல்லாம் தாண்டி எங்கள் ஊருக்கு, எங்கள் ரோட்டுக்கு, எங்கள் வீட்டுக்கிட்ட வந்துட்டீங்க நீங்கள். இதை விட வேறு என்ன வேணும்னு. இதெல்லாம் தாண்டி மக்களுடைய பிரச்சனையை நீங்கள் கண்டிப்பாக பேசியாகணும். அது எப்படி விஜய் பேசப் போகிறார், எந்த மாதிரியான மக்களுடைய பிரச்சனையை அவர் எங்கே பேசப் போகிறார்ன்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். குறிப்பாக அவருடைய சித்தாந்தம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தொடர்ச்சி எழுந்துகிட்டு இருக்கு இல்லையா? ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்களுடைய தமிழ் தேசியம், இன்னொரு பக்கம் அதிமுக திமுகவோட திராவிட கொள்கை, பாஜகவோட இந்துத்துவ கொள்கை, எந்த ஃபார்மெட்டை அவர் தேர்ந்தெடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோருட்டையும் இருக்குது இல்லையா? இவர் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அது ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு வர்றாரு. இங்கே நம்ம கட்சியில் வந்து அந்த சாதி மத எதுவுமே கிடையாது, எல்லாம் சமத்துவம் தான். நீங்கள் வந்து என்ன விஜயன் கூப்பிடலாம், ஜோசப் விஜயன் கூப்பிடுவார், இன்னொருத்தர் வந்து அடைமொழி சொல்லி கூப்பிடக்கூடாது, இன்னொருத்தர் சொல்லக்கூடாது, எல்லாரும் ஒன்று தான், இங்கே அப்படி தான் பார்க்கணுன்ற ஒரு விஷயமே பிரமாதமான ஒரு விஷயம். நெற்றிலே திலகம் வச்சுட்டு தான் வராரு இல்லையா? அது ஓகே, எம்மதமும் சம்மதன்ற மாதிரியான ஒரு விஷயம். நீங்கள் அவர் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜயன்லாம் அடிக்க ஆரம்பித்தாங்க. அவர் பூஜையெல்லாம் முதல்ல வந்து விபூதி வைப்பாங்க பட பூஜையில், அப்புறம் நைஸாக போய் அழிச்சிட்டு வரன்ற மாதிரி விமர்சனம்லாம் இருந்தது. இப்போ வச்சுட்டு வராரு, மஞ்சள் வேறு யூஸ் பண்ணுறாரு. அவர் வந்து திரும்ப அந்த ஒத்திகைக்கூடிய மஞ்சள் ஏற்றி தான் பண்ணாங்க. இதெல்லாம் தாண்டி எல்லாரும் சமத்துவம் அப்படின்ற ஒரு இடம் வருது இடத்துல இங்கே தான் பலமான ஒரு விஷயமா மாறுது. நாங்கள் எல்லாருக்கும் பொதுவானவர்கள், நீங்கள் எங்களை வந்து ஜாதிய ரீதியாகவோ மத ரீதியாக அடையாளப்படுத்த முடியாது அப்படின்னு தான் அவருடைய சித்தாந்தமாக இருக்கும். அதே போல் இப்போ புஷி ஆனந்த் அவர்கள் வந்து எஸ்பி அவர்கள்ட்ட மனு கொடுத்துட்டு வெளில வந்ததுக்கு அப்புறமே டேட் கேட்குறாங்க, இடம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அது தெரிஞ்சு போச்சு. டேட் கேட்கும்போது தலைவர் அனௌன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எப்படியும் இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் வந்து வெளியில் தெரிய தான் போகுது. இதில் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜின்னு நினைக்கிறீங்க இது? இல்லை, அது என்னென்னா சொல்லி அனுப்புவாங்க இல்லைங்களா. புஷி ஆனந்த் வந்து இன்னும் அவர் வந்து ஒரு பொதுச் செயலாளராக இருக்காருங்களா, அதை தாண்டி இன்னும் அவர் ரசிகராக தான் இருக்கார். உண்மை அதுதான். அது ஒரு மனநிலை தான். அதை கடந்து அவர் நடந்துக்கிற விதம், அந்த ரசிகர்கள் தொண்டர்கள்கிட்ட அவர் நடக்கிறது, பேசுறது, வர்றது, டவல் எடுத்து அடிக்கிறது, இதெல்லாம் பண்ணுறதுனால அது விஜயா கூட கொஞ்சம் சொல்லியிருக்கலாம், ஆனால் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள், கரெக்டாக இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஏதாவது நம்ம மீடியா முன்னாடி சொல்லிட போகிறோம், லூஸ் ட்ராக் விட்டுறப்படும், ஏதாவது சொல்லி, ஏன்னா கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்ட மாதிரி. இப்போ அவங்க கேட்குற டேட்டை அந்த சமயத்தில் கொடுக்க முடியாது, நீங்கள் வேறு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்கன்னு ஒரு அனுமதி வந்ததுன்னு வச்சுங்க, அது ஏதாவது ட்ரோல் மெட்டீரியலாக மாறப்போகுதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக எதுவானாலும் தலைவர் பேசுவாருங்க அப்படின்றது வந்து முக்கிய தான். அது அந்த இடத்துல இருக்கும்பொழுது, ஏன்னா அவரும் வந்து ஒரு புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக ஒரு தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிக்கு, அதுவும் ஒரு முன்னணி நடிகர் அரசியலுக்குள்ளே இறங்குறாருன் போது அது அவருக்கு நெகட்டிவாக மாறக்கூடாதுன்னு ரொம்ப உஷாராக புஷியான சமீப காலமாக இருக்கார். கரெக்ட் தான், அவர் சொன்னதில் ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கூட வந்துட போகுது. நம்ம முன்னாடியே பார்க்கும்போது திருச்சியில் வந்து, சேலத்தில் வந்து அதெல்லாம் அனுமதி கொடுக்க மறுத்துட்டாங்க, இவங்க கேட்ட இடத்த வந்து கொடுக்கல, ஆளுங்கட்சி தரப்புலேருந்து ஒரு ப்ரெஷர் போட்டாங்க அப்படிங்கிற செய்திகளை பார்க்க முடிஞ்சது. கொடியேற்றது கூட பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலே மக்கள் வந்து கூடுற மாதிரி ஒரு இடத்த தேர்ந்தெடுத்தாங்க, காவல்துறை தரப்புலேருந்து அனுமதி மறுத்துட்டாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்தபோது கூட விஜய் அவர்கள் வெளிப்படையாக எதுவுமே பேசலை. மாநாட்டில் அதெல்லாம் தொடர்பாக எந்தெந்த அரசியல் கட்சியிலேருந்து எந்தெந்த அழுத்தம் வந்தது அப்படின்னு பேசுவார் நினைக்கிறீங்களா? இல்லை, நான் இந்த டிவிக்கு முக்கிய நிர்வாகி ஒருத்தர்கிட்ட கேட்டிருந்தேன், விஜய்க்கு கொஞ்சம் நெருக்கமானவர் தான். இப்படிலாம் நீங்கள் வேறு இடத்துல கொடியேற்றுற மாதிரி அங்கே 1,00,000 பேர் வரா மாதிரி ஐடியாலாம் இருந்ததுங்களா? இல்லைங்க, அதெல்லாம் கிடையாதுங்க, கட்சி கொடியே கட்சி அலுவலகத்தில் ஏற்றணும்னு அவர் முடிவு பண்ணார். அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் மீடியாவில் வந்து செய்திகள் தான். இது அவருடைய விருப்பம் என்னன்னா, கட்சி கொடியை கட்சி அலுவலகத்தில் தான் ஏற்றணும். 300 பேருக்கு மட்டும்தான் அவங்களுடைய தமிழக வெற்றி கழகத்திலேருந்து மாவட்டத்துக்கு 2 பேர் முதல்ல அழைப்புதல் கொடுத்தாச்சு, ஒரு அடையாள அட்டையும் கொடுத்தாச்சு. இவங்களை தவிர யாரும் தயவுசெய்து வந்துடாதீங்க, வந்து மருத்து மேலே ஏறுறது, வாசலில் நிற்கிறதுலாம் கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி நடந்தது. மற்றபடிலாம் ஒரு கட்சி கொடிக்கையில் அவருடைய கவனம் முழுக்க மாநாடு தான். மாநாட்டில் எப்படி ஒரு பலத்தை காமிக்கிறது, மாநாட்டை எப்படி சரியாக கரெக்டாக எந்தவித சலசலப்பும் இல்லாமல் பண்ணி முடிக்கிறது எப்படி அப்படின்றத யோசனையில் தான் அவர் இருக்காருன்னாங்க. ரொம்ப நன்றி சார். விஜய் அவர்கள் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. வணக்கம். இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.